வணக்கம் மக்களே. நம்ம இவ்வளோ நாள் வேலை பார்த்தது அரசு அருங்காட்சி ரிட்டையர்ட் ஆகிடுச்சு. போன 14ஆம் தேதியோடு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன். 10 நாள் ஆயிடுச்சு. வீட்டில் சும்மா இருக்க முடியாதுல்ல, போர் அடிக்குது. இதனால் வேலைக்கு போனால் தானே சரியாகும். அதனால் எதுக்கு தெரியுதுல, முத்தூர் டிராவல்ஸ் ஆஃபீஸு அப்படியே தான் வந்து நேற்று வந்து கேட்டேன், வாங்க அப்படின்ட்டாங்க. அதனால் இன்னைக்கு காலையில் வந்துட்டேன். இன்னும் திறக்கலை, வந்துடுவார். இப்போ 8:30 வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் எங்கே டியூட்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு ஆக்டிங் டிரைவராக போகிறேன். ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி ஆக்டிங் டிரைவராக போகிறேன் மக்களே. போயிட்டு எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம். ஈவினிங்குள்ளே எவ்வளவு ஓட்டுறோம்ன்றதையும் பார்ப்போம். ஓகே, அடுத்ததில் இந்த ஃபஸ்ட்டு லைன் கிடைக்கவும் உங்களுக்கு லைனில் வரேன். பை. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரிப் எனக்கு கிடச்சிருக்குது. இனோவா வண்டி. இது நம்ம தபால் தந்தி நேரில் எவ்வளோ நேரம் ஓட்டுறாங்க என்னன்னு தெரியாது. 10 மணிக்கு வண்டி எடுக்கணும். அங்கே வந்துட்டேன். வண்டியெல்லாம் பார்த்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இனி அவங்க கிளம்பும்போது அப்படியே கிளம்புவோம். பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறோம். வண்டி எடுத்த இடத்துலேருந்து இங்கே அல் ஹக்கிமா அகாடமின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அங்கே வரைக்கும் வந்திருக்கிறாங்க. இது வந்து அழகர் கோவில் போகிற ரோட்டில் இருக்குது. இப்போ இங்கேருந்து வந்துட்டு திருமங்கலம் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கிட்ட போகணும்னு இருக்கிறாங்க. அங்கே ஏதோ ஒரு வேலை இருக்குதான். அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வருவாங்க மக்களே. வண்டி வெளியே நிற்கிது, நான் உள்ள நிழலில் வந்து நிற்கிறேன். ஓகே, இது அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு எவ்வளோ என்னன்றது. திருமங்கலம் ஆலம்பட்டி வந்தாச்சு. இங்கே ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க உங்களுக்கு தெரியுது. இதை முடிச்சுட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரில. நேராக வீட்டுக்கா இல்லை வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு தெரில. பார்ப்போம். இப்போ மணி வந்துட்டு 12:40 ஆச்சு. 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, 12:40 ஆகுது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணும்போது அடுத்து பார்க்குறேன் எவ்வளோ என்ன ஓடி இருக்கு என்னன்றது. வண்டி எடுத்த இடத்துலையே வந்து விட்டாச்சுங்க. 450 ரூபா ப்ளஸ்ஸு ஒரு 100 ரூபா சாப்பாட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. 550 ரூபா. இப்போ வந்து இறங்கணுன்னே அடுத்த ட்ரிப்பு கூப்பிட்ருக்காங்க. நாமலை புதுக்கோட்டை போகணும். இங்கேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போகணும். சரி, அங்கே போயிட்டு அடுத்து கால் பண்ணு, அடுத்து பார்க்குறேன். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பிடிச்சிட்டு அதுக்கு எவ்வளோ கிடச்சதுனாக்கா 450 ரூபாயும் ப்ளஸ் 100 ருபீஸ் சாப்பாட்டுக்குன்னு சொல்லி 550 ரூபா கொடுத்தாங்க. அதை முடித்த உடனே அடுத்த ட்ரிப்பு அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இதுக்கு கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து வேகமாக வந்தேன். கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகமலை புதுக்கோட்டையில் இருக்குது. எங்கள் இருந்து நாகமலை புதுக்கோட்டைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர். அங்கேருந்து வந்து அவங்கள பிக்கப் பண்ணிக்கிட்டு ஒரு ரெடியாக இருந்தாங்க. அதனால் அவங்கள வீடியோ எடுக்க முடியல. இந்த அதே டொயட்டா எடியாஸ். இது ஃபஸ்ட்டு நம்ம ஓட்டுறது டொயட்டாவிலேயே இனோவா. இது வந்து எட்டியாஸான்னு சொல்லி இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கிறாங்க. திடியன் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில், பழங்காலத்துக்கு கோயிலாங்க. திடியன் கோவில். ஓகே, இதே வண்டி. கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. போய் விட்டுட்டு அடுத்தது தர்றாங்களா அதை நேராக வீட்டுக்குன்றதை கடைசியில் நான் க்ளோஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இருட்டிருச்சு, முடிச்சுட்டேன் இன்னைக்கு ஷிஃப்டை. அதாவது காலையில் ஒரு 600, அதுக்கப்புறம் அடுத்த இப்போ ட்ரிப் எடுத்தது ஒரு 400. 1000 ரூபா ரவுண்டாக கொடுத்துருக்காங்க நண்பர்களே. மக்களை பார்த்துக்கிடுங்க. ஓகே, நாளைக்கு காலையில் வந்துட்டு நான் ஆன் பண்ணி பேசுகிறேன். கொஞ்சம் பேச வேண்டியிருக்குது, இப்போ இருட்டாக இருக்குது. அதனால் இதோடு அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.